ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேஸ்ட்ரி அண்ட் கன்ஃபெக்ஷனிலிருந்து ஒரு டெசர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு காண்டியில் இருக்கீங்க, ஒரு ட்ரையல் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி டெசர்ட்ஸ் வெஸ்டர்ன் டெசர்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் மாதிரி, ஓகேங்களா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெசர்ட், அது ரொம்ப ஈஸியான டெசர்ட் கூட, ஓகேங்களா? ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் மெயினாக அந்த வீடியோ எதுக்கு போகிறேன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் டெஃபினெட்லி இந்த டெசர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப பேசிக்கான டெசர்ட், அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டெசர்ட்ஸ் வேறு, ஓகேங்களா? ஸோ ஈஸியாக ட்ரையல் கொடுக்கும்போது இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினெட்லி ஓரளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ என்ன டெசர்ட் பார்த்தீங்கன்னா pannacotta, ஓகேங்களா? இது ஒரு இட்டாலியன் டெசர்ட்டு, ரொம்ப ஈஸியான டெசர்ட் தான், ஓகேங்களா? ஸோ அது என்ன, அதுக்கான ரேஷியோ என்ன, எப்படி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோட காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ வீடியோட பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப அந்த குக்கிங் மெத்தட் இந்த இதை மிக்ஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் பேஸ் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன், உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஸோ அதை வச்சு உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் எந்த மாடலேஷனில் வேணால் இதை வந்து இந்த pannacottaங்கிற இந்த டெசர்ட்டை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஹவு டு மேக் pannacotta தான் பார்க்க போகிறோம். ஸோ நாலு இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப ஈஸியான டெசர்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீம், மில்க், சுகர், ஜெலட்டின் தான் இதுக்கு பேஸு, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மில்க் ஆட் பண்ணி அதோட ஜெலட்டினை மிக்ஸ் பண்ணி ஸ்லோ ஃபயரில் மிக்ஸ் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெலட்டின் வந்து ஹீட்டில் வந்து மெல்ட் ஆகி அந்த மில்கோட வந்து மிக்ஸ் ஆகிரும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் க்ரீம் ஆட் பண்ணி மிக்ஸ் டுகெதர், ஓகேங்களா? இந்த மூணு இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ண அப்புறம் லாஸ்ட்டாக வந்து சுகர், டேஸ்ட்டுக்கு சுகரை ஆட் பண்ணிவிட்டு அதோட ஃப்ளேவருக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் டுகெதர், ஓகேங்களா? ஸோ இப்போ மிக்சர் ரெடி, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்படி கிளாஸில் செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தான் ஜெலட்டின்கிற அந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு பேஸ் ரெடி. இதை வந்து நம்ம வச்சிருக்கிற மோல்ட்லையோ இதுலேயோ வந்து செட் பண்ணால் செட் ஆக ஆரம்பிச்சிடும், ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சா செட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளைனாக இதை சாப்பிட்றதுக்கு இதோட நம்மகிட்ட இருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணதில்லை, நம்மகிட்ட இருக்கிற ஸ்ட்ராபெரியோ ப்ளூபெரியோ என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம கம்ஃபர்ட் மாதிரி பண்ணி அதை வந்து ஒரு டாப்பிங்காக வந்து அந்த pannacottaவில் ஆட் பண்ணி சாப்பிடும்போது ஒரு காம்பினேஷனில் ஒரு நல்ல ஒரு அந்த டெசர்ட்டுக்கு ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த டாப்பிங் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரியும். கீழே பேஸ், அந்த ஃப்ரூட்ஸ், அந்த மிக்சர் வந்து ஆட் ஆகும்போது அந்த டுகெதராக சாப்பிடும்போது அந்த காம்பினேஷனில் ஒரு ரிச்சான டேஸ்ட்டு வந்து அந்த டெசர்ட்டுக்கு கொடுக்கும். ஸோ இதே மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு கிடையாது, ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்ட்ராபெரியோ ப்ளூபெரியோ ராஸ்பெரியோ எது வேணால் நம்ம கம்ஃபர்ட் மாதிரி பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பேசிக்கான pannacotta ரெசிபி. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு புது விஷயத்தை அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். டெஃபினெட்லி நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ என்றைக்குமே நம்மகிட்ட இருக்கிற நாலேஜை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், ஏன்னா அது நம்மளோடையும் முடிஞ்சிடக்கூடாது, ஓகேங்களா? ஸோ மற்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது இன்னொரு தெரியாதவங்களுக்கு போனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்கள் லைஃப்பில் வந்து மேலே வர்றதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து என்றைக்குமே உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜ் வந்து நாளைக்கு ஷேர் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு மேலே வரட்டும் கூட இருக்கிறவங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கான வீடியோ. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு டெஃபினெட்லி ஷேர் பண்ணுங்கள். நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் காலேஜ் படிக்கும்போது 3 வருஷம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது ரொம்ப ஈஸியாக வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது அந்த ஒரு புரிதல் இருக்கும், ஓகேங்களா? ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் புரிதல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.